ஒரு நாள் அக்பர் தன்னோட அரசவையில் இருந்தவர்களிடம், என்னோட ஆட்சியில மக்கள் நேர்மைக்கு எடுத்துக்காட்டா வாழ்வது மகிழ்ச்சியா இருக்கு, இது பற்றிய கருத்து என்னன்னு கேட்டாரு. உடனே சபையில இருந்த அனைவரும், ஆமா அரசே, மக்கள் எல்லாரும் நேர்மையை கடைபிடிக்கிறாங்கிறத யாராலையும் மறுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. மன்னர் அக்பர் பீர்பாலோட கருத்தை கேட்டாரு. அமைதியா யோசித்த பீர்பால், நீங்கள் ஒரு காரியம் செய்யணும் மன்னா, மக்கள் அனைவருக்கும் விருந்தளிக்கணும். விருந்துக்கு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு குடத்துல பால் கொண்டு வர உத்தரவிடணும்னு அக்பரிடம் சொன்னாரு. தண்டோரா போட்டபடியே மக்களுக்கு விருந்து பற்றி அறிவிச்சாங்க. விருந்து நடைபெற நாளன்று ஒரு பெரிய பாத்திரம் மூடி போட்டு இருந்தது. மூடியோட பெரிய ஓட்டையில மக்கள் கொண்டு வந்த பாலை கொட்டி விட்டு காலி குடத்துடன் போனாங்க. இதை பார்த்த அக்பர், இவ்வளவு பாலையும் என்ன செய்வதுன்னு பீர்பாலிடம் கேட்டாரு. உடனே பீர்பால் காவலர்களிடம் பாத்திரத்தை மன்னர் அருகில கொண்டு வந்து மூடியை திறக்க சொன்னாரு. பாத்திரத்தை பார்த்ததும் மன்னர் பேரதிர்ச்சியில உறைஞ்சு போனாரு. பீர்பால், என்ன இது, பால் இருப்பதற்கு பதிலா வெறும் தண்ணீர் தான் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. இதை முன்னாடியே எதிர்பார்த்த பீர்பால் நிதானமான குரல்ல, மக்களோட நேர்மைக்கு இதுதான் பதில் மன்னா, மற்றவர்கள் பால் கொண்டு வரட்டும், நாம தண்ணீர் கொட்டினா யாரால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சாங்க. அதனால தான் பாத்திரம் முழுவதும் தண்ணீர் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. கூட இருப்பவர்களோட பேச்சு கேட்டு எந்த முடிவுக்கும் வரவே கூடாது அரசேன்னு பீர்பால் சொன்னாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.